அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்றைக்கி ஒரு கதை சொல்ல போகிறேன். சும்மா பொய்யான கற்பனை கதை இல்லை, குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிற உண்மையான வரலாற்று கதை. சரியா? எறும்பு கதை. வெரி குட், சூப்பர். இப்போ நான் சொல்லுதேன் பாரு, அது என்ன கதைன்னா சூப்பரான கதை. வெறும் எறும்பு கதை மட்டும் இல்லை, இது ஒரு பெரிய ராஜாவுடைய கதை. ராஜா, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். கதை கேட்டிருக்கியா? வாரேன், கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக வருவேன். எறும்பு பின்னாடி வரும், ராஜா முதல்ல வருவார், பின்னாடி எறும்பு வரும். சரியா? ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார், கேள்விப்பட்டிருக்கியா? பெரிய ராஜா. அந்த மன்னர் வெறும் மன்னர் மட்டும் இல்லை, அவங்க யாருன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதரும் கூட. அவங்க ஒரு நபி. தூதர்னா தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த முகமது நபி இல்லை, முகமது நபிக்கு முன்னாடி வந்த ஒரு நபி. ஒரு சூப்பரான நபி அந்த நபி. தூதர்னா தெரியுமா? தூதர்னா யாருன்னா அல்லாஹ்விடமிருந்து அல்லாஹ் சொன்ன செய்தியை நம்மகிட்ட சொல்லுவாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு செய்தி சொல்லிடுவான், அவங்க நமக்கு சொல்லுவாங்க. அல்லாஹ்விடமிருந்து வர்ற ஆட்கள்லாம் தூதர்கள். அப்போ அந்த மாதிரி ஒரு தூதராகவும் இருந்தாங்க, நபியாகவும் இருந்தாங்க. அவங்க ஒரு பெரிய மன்னராகவும் இருந்தாங்க. நிறைய படை வச்சுருப்பாங்க தெரியுமா? இராணுவம், மிலிட்ரி வச்சுருப்பாங்க. மிலிட்ரி வச்சு என்ன பண்ணுவாங்க? அவங்க ஊரை செக்யூர் பண்ணுவாங்க, பாதுகாப்பாங்க. அந்த மன்னர்கிட்ட என்ன படம் இருந்துச்சு? மனிதர்களுடைய படையும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, எல்லாரும் மனித படம் வச்சுருப்பாங்க. அதை தாண்டி ஊருக்குள்ளே வேறு அந்த விலங்குகள் படையெல்லாம் வச்சுருப்பாங்க. யானை படை வச்சுருப்பாங்க, குதிரை படை வச்சுருப்பாங்க. இவங்கள்ட்ட என்ன படம்லாம் இருந்துச்சுன்னு கேட்டால், மனிதர்களை தாண்டி ஜின்களுடைய படம் இருந்துச்சு. மலக்குகள் இல்லை, ஜின்கள்னா நம்மளே மாதிரி அல்லாஹ் படைச்ச இன்னொரு படைப்பு. மனுஷனை மாதிரியே தான், அவங்க வேற படைப்பு. ஆனால் அந்த ஜின்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் ஜின்களுக்கு நம்ம தெரியும். ஜின்னு படம் மட்டும் இல்லை, இன்னொரு படம் இருந்துச்சு. அது என்ன படம் தெரியுமா? பறவைகளுடைய பேர்ட்ஸ் படம் இருந்துச்சு. அதை தாண்டி பறவையோடு எப்படி பேசுறதுங்கிற பறவை லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியும். பறவை இப்போ நம்ம யாருக்காவது பறவைகளுடைய லாங்குவேஜ் தெரியுமா? விலங்குகள், பறவைகள் எல்லாம் நம்மளை சுற்றி எவ்வளோ உயிரினங்கள் இருக்குது. எந்த உயிரினங்களுடைய லாங்குவேஜ் இப்போ நான் பேசுகிறேன், தமிழில் பேசுகிறேன். நான் பேசுகிற லாங்குவேஜ் உங்களுக்கு புரியுது. இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கெலாம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இங்கிலீஷில் பாடம் நடத்துவாங்க. இங்கிலீஷ் ஸ்கூல், இங்கிலீஷ் மீடியம்லாம் நடத்துவாங்கல்ல. வாட் இஸ் யுவர் நேம் அப்படி சொல்லுதில்ல. அப்போ நான் இங்கிலீஷில் பேசுனா உனக்கு புரியுது. இப்போ நான் இங்கிலீஷில் கேட்டோன்னே நீ சொன்னல, அப்போ நான் தமிழில் பேசினா புரியுது, நான் இங்கிலீஷில் பேசினா புரியுது. இப்போ ஹிந்தி பேசுகிறாங்க, ஹிந்தின்னு ஒரு மொழி இருக்குது. இப்போ ஹிந்தியை கியா ஹே கைசா ஹே அப்படின்னா ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியும், அது புரிஞ்சுக்கும். இப்போ இது மாதிரி உலகத்தில் மனிதர்கள் பேசுகிற லாங்குவேஜ்லாம் நமக்கு தெரியும். ஆனால் பறவைகள் பேசுகிற லாங்குவேஜ் தெரியுமா? ஆனால் அந்த மன்னருக்கு, அந்த நபிக்கு பறவைகள் என்ன பேசுது அப்படின்றது அதாவது தெரிஞ்சுக்கோ. உங்களுக்கு ரெண்டு பறவை நிற்கிது அப்படின்னா என்ன பேசிக்கிட்டு இருக்கு? ஓ, இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கியா, இங்கே தான் போறியா, இங்கே போய் இறதிங்கலாம் நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு பறவைகளை பற்றி பறவைகள் பேசுகிறதும் புரியும், பறவைகள்கிட்ட பேசவும் தெரியும். பறவைகள்கிட்ட எப்படி பேசியிருப்பாங்கன்னே தெரியல. யோசிச்சு நானும் பார்க்கேன், எப்படி பேசியிருப்பாங்க. என்னமோ பேசியிருப்பாங்க. அப்படி பேசுனாங்களோ, எப்படி பேசுனாங்களோ, அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சு அந்த லாங்குவேஜில் பேசியிருக்காங்க. ஏன் எனக்கு தெரிய மாட்டேன், யோசிச்சு பார்க்குறேன். ஏன்னா புறா லாங்குவேஜ் தெரிஞ்சால் தானே நம்ம புறா லாங்குவேஜில் சொல்ல முடியும். இப்போ ஹிந்தினா ஹிந்தி இப்படி அப்படின்னு சொல்லிடுவேன், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் இப்படின்னு சொல்லிடுவோம். பறவைகள் என்ன லாங்குவேஜில் பேச யாருக்கு தெரியுது? ஆனால் அந்த மன்னர் சொல்கிறாங்க, ஒல்லிம்னா மன்திகத்தைர். எப்படி சொன்னாங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒல்லிம்னா மன்திகத்தைர். எங்களுக்கு பறவைகளுடைய லாங்குவேஜ் எல்லாம் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. யார் சொல்லி கொடுத்தா? யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். அல்லாஹ் பறவைகளுடைய லாங்குவேஜை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துறான். அப்போ இந்த மாதிரி எல்லா வித்தியாசமான ஒரு மன்னர். உலகத்தில் இந்த மாதிரி மன்னர் யாருமே கிடையாது. உலகத்தில் எந்த மனுஷன், எல்லா மன்னர்களுக்கும் மனித படை இருக்கும், குதிரைப்படை இருக்கும், யானைப்படை இருக்கும். ஆனால் மனித படை வச்சுருந்தாங்க, ஜின் படை வச்சுருந்தாங்க, பறவை படை வச்சுருந்தாங்க. இப்படி வித்தியாசமான படை, மனிதர்களை தாண்டி இருக்கிற விலங்குகள், பறவைகள், அவற்றையெல்லாம் பேசி புரிந்து கொள்ளக்கூடிய லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க.
இப்போ இவ்வளவு பெரிய ஆற்றல் அல்லாஹ் கொடுத்தானே, அந்த நபியினுடைய அந்த மன்னர் யார் தெரியுமா? அந்த மன்னருடைய பேர் என்ன தெரியுமா? அந்த மன்னருடைய பேர் என்ன? சுலைமான். சுலைமான். சுலைமான் நபி தான் அந்த மன்னர். சுலைமான் நபிக்கு தான் இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளையும் இவ்வளவு பெரிய வசதிகளையும் அல்லாஹ் செஞ்சு கொடுத்துருந்தான். இப்போ இந்த சுலைமான் நபி அவங்கள்ட்ட ஒரு வெஹிக்கிள் ஒன்று இருந்துச்சு, ஒரு வண்டி இருந்துச்சு. இப்போ நாம் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். எப்படி போவோம்? வண்டியில் போவோம், இல்லாட்டி வண்டியில் 2 வீலரில் போவோம், வேறு காரில் போகலாம், வேறு எதில் போகலாம்? பஸ்ஸில் போகலாம். இப்போ நம்ம தூரமாக போகிறோம், மெட்ராஸ் போக வேண்டியது இருக்குது, எதில் போகலாம்? பஸ்ஸில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு இப்படி நிறைய வண்டி நம்மகிட்ட இருக்குது, ஹெலிகாப்டர் கூட இருக்குது. இப்போ இந்த சுலைமான் நபிக்கு என்ன வண்டி இருந்துச்சு? இது மாதிரி அவங்க காலத்தில் இருந்த வண்டியெல்லாம் இருந்துச்சு. அதை தாண்டி ஸ்பீடாக போகிறதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் வண்டி இருந்துச்சு. இன்றைக்கி நமக்கு ஸ்பீடாக போகிறதுக்கு என்ன வண்டி இருக்குது? ஃப்ளைட் இருக்குது, ஹெலிகாப்டர் இருக்குது, சல்லுன்னு போயிரும்ல. அது மாதிரி அவங்களுக்கு ஒரு ஸ்பீடாக போகிறதுக்கு ஒரு வண்டி இருந்துச்சு. ஆனால் அந்த வண்டி எப்படி வண்டி தெரியுமில? இன்விசிபிள் வெஹிக்கிள். கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அந்த வண்டியில் ஏறியாச்சுன்னா வண்டி போவோம் பாரு, ஸ்பீடு டர்ன்னு பறந்துடும். ஒரு மாதம், இப்போ நீ ஒரு மாதம் ட்ராவல் பண்ணணும்னு வச்சுக்க, ஒரு மாதமாக ட்ராவல் பண்ணி போய் 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 ஒரு மாதம் கழிச்சு போய் சேர்றேன்னு வச்சுக்க, எவ்வளோ தூரம் இருக்கும்? அவ்வளோ தூரத்தை இவர் இந்த மன்னர்கிட்ட இருந்துச்சு அந்த வண்டியில் ஏறுனா ஒரே நாளில் கொண்டு போய் விட்டுரும். இந்த காற்று தான் சுலைமான் நபிக்கு வண்டி. காற்றுல ஏறி உட்கார்ந்தாங்கன்னு வச்சுக்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. காற்றுக்கு சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல, எப்படியோ எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பான், அதை மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. காற்றை பார்த்து காற்று கிளம்புனாச்சுன்னா உடனே காற்றுல ஏறி உட்காந்துட வேண்டியதான். அப்போ இவ்வளவு எல்லா இடங்களையும் காற்று இருக்குதா, அந்த காற்றுல கொண்டு போய் விடணும், கொண்டு போய் விட்டுரும். இது மாதிரி உலகத்தில் எந்த மன்னராவது இருந்திருக்காங்க? எந்த மன்னர் மட்டும் இல்லை, எந்த மனுஷனாவது இருந்திருக்காங்களா? யாருமே கிடையாது. அப்போ இப்படியான ஸ்பெஷல் கேரக்டர், ஸ்பெஷல் சிறப்புகள் எக்கச்சக்கமாக கொடுக்கப்பட்ட அந்த நபி, அந்த மன்னரே ஒரு நாள் படை எல்லாத்தையும் கிளப்பிக்கிட்டு, எல்லா படையும் வந்துருச்சு. மனித படை வந்துருச்சு, ஜின் படை வந்துருச்சு, பறவை படை வந்துருச்சு. சுலைமான் நபி ஒரு குதிரை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அப்படியே யானைக்குன்னு என்னெல்லாம் இருக்குமோ எல்லாம் அப்படியே படையோடு வர்றாங்க. வரும், அதை குரானில் எல்லாம் சொல்லிகிட்டே வர்றான். எங்கே வர்றாங்க? அப்படியே தெருவில் வந்துக்கிட்டே இருக்கு வண்டி. ஹத்தா இதா அத்தவ் அலா வாதின் நம்லி. வந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா அங்கே ஒரு எறும்பு புத்து ஒன்று இருக்குது. எறும்பு புத்து பார்த்துருக்கீங்களா? எறும்பெல்லாம் கூட்டமாக இருக்கும்ல, மண் லேசாக கொஞ்சம் மண்ணாக இருக்கும், அது உள்ளுக்குள்ளே எறும்பு வீடாக தான். நம்ம வீடு இது, எறும்புக்கு வீடு இருக்குல்ல, அந்த வீடு இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் அங்கே வந்துட்டாங்க. சுலைமான் நபியும் அவங்களுடைய படைகளும் பட்டாளங்களும் எல்லாரும் அதுக்கிட்ட வந்துட்டாங்க. இவங்க வேகமாக எல்லாரும் நடந்து வரவும் அந்த புத்துக்கிட்ட வந்தாச்சு. வந்த உடனே அல்லாஹ் சொல்கிறான், காலத்து நம்மள துன், ஒரு லேடி எறும்பு ஒன்று எந்திரிச்சிச்சு. லேடினா ஒரு ஃபீமேல்னா ஒரு கேர்ள் எறும்பு, ஒரு பொண்ணு எறும்பு, ஒரு பையன் இல்லை, பையன் பொண்ணு எறும்பு, சரியா? ஒரு லேடி எறும்பு. அது எந்திரிச்சு, காலத்து நம்மள துன், அது எந்திரிச்சு சொல்லிச்சு, யா ஐயுஹன் நம்லு உதுகுலு மசாக்கினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு ஜுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன். ஏப்பா எறும்புகளே மேலே எந்திரிச்சு நின்று சத்தம் போட்டுச்சு, எல்லா எறும்பையும் கூப்பிட்டுச்சு. எறும்பு புத்துல எல்லா எறும்பு அங்கே தானே இருக்கும், வேலைக்கு போனது வந்தது வச்சது எல்லாம் அங்கே தான் உட்காந்துருக்கும். உடனே இந்த இந்த பெண் எறும்பு எந்திரிச்சுன்னு சொல்லிச்சு, யா ஐயுஹன் நம்லு, எறும்புகளே, உதுகுலு மசாக்கினக்கும், எல்லாம் ஓடுங்க, டக்குன்னு உள்ளுக்குள்ளே புத்துக்குள்ளே ஓடுங்க, வீட்டுக்குள்ளே போய் உட்காருங்க சேஃப்டியா. லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு ஜுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன். பாருங்க, சுலைமானுடைய படை வருது, சுலைமான் வர்றாங்க, சுலைமானின் படையும் வருது, தெரியாமல் மிதிச்சிருவாங்கப்பா. அவ்வளோதான் மிதிச்சா என்ன ஆகும்? யானை மிதிச்சிருச்சுன்னு வச்சுக்க,
அவ்வளோதான். உடனே இந்த பெண் எறும்பு பார்த்துச்சு, டக்குன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு சத்தம் கொடுத்து, வண்டி வருது, படம் வருது, எல்லாம் கிளம்புங்க, டக்கு டக்குன்னு உள்ளே போய் சேஃப்டியாக உட்காந்துக்குங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. தெரியாமல் மிதிச்சிருவாங்கப்பா, உள்ளே போயிருங்கப்பா அப்படின்னு. சுலைமான் நபி கிட்ட வந்துட்டாங்கல்ல, அவங்களுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், லாங்குவேஜ் தெரியும்ல, எறும்புடைய லாங்குவேஜ் தெரியும்ல. இப்போ சுலைமான் நபி அது பேசுகிறத பார்த்த உடனே அடே ஃபத்தபஸ்ஸம லாஹிகம் மின் கௌலிஹா, என்ன பண்ணாங்கன்னா அது பேசுகிறத கேட்ட உடனே அவங்களுக்கு அப்படியே ஒரு சிரிப்பு. பாரு எப்படி தன்னுடைய சமுதாயத்தை, தான் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை, தன் கீழே இருக்கிறவங்க எல்லாத்தையும் இது எப்படி பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாமல் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அல்லாஹ் நமக்கு எவ்வளோ பெரிய அறிவு கொடுத்துருக்குறான் அப்படின்னு சுலைமான் நபிக்கு ஒரு பெரிய அப்படியே சந்தோஷம், மகிழ்ச்சி. ஃபத்தபஸ்ஸம அப்படியே சிரிக்கிறாங்க, புன்முறுவல் பூக்குறாங்க. அதோட விடலை, உடனே இதையெல்லாம் பார்த்துட்டு அல்லாஹ் எனக்கு இந்த படையை கொடுத்துருக்கான், இந்த பறவைகளுடைய லாங்குவேஜை தெரிஞ்சுக்கிற வச்சுருக்கிறான், எறும்புகள் என்ன பேசுங்கிறத கூட புரிஞ்சுக்க வச்சுருக்கிறான். நம்ம வர்றதை பார்த்தோன்னே எறும்பு பயந்து ஓரம் கேட்டு ஒதுங்குது, அதையெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்கிற ஆற்றலை தந்திருக்கிறான். உலகத்தில் யாருக்குமே குடிக்காத சிறப்பை நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறானே அப்படின்னு நினச்ச உடனே அல்லாஹ்வுக்கு நன்றி சொன்னாங்க. ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய. என்ன சொன்னாங்க, அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யா அல்லாஹ் எனக்கு நீ ரொம்ப அருள் செஞ்சுருக்க, அல்லாஹ் எவ்வளோ பண்ணியிருக்க பார். சாதாரணமாக எல்லாருக்கும் பண்ண மாதிரி நீ பண்ணலை, யாருக்குமே பண்ணாத மாதிரி எனக்கு பண்ணியிருக்க. யாருக்கும் கிடைக்காத அருளையெல்லாம் எனக்கு கொடுத்துருக்க, யாருக்கும் இல்லாத படையெல்லாம் எனக்கு கொடுத்துருக்க. எனக்கு மட்டுமா கொடுத்துருக்க, எங்கள் பெற்றவங்களுக்கும் கொடுத்துருக்க, எங்கள் அத்தா அம்மாவுக்கு நீ நிறைய செஞ்சுருக்க. ஏன்னா நம்ம நல்லா இருக்கோம்னா, நம்ம அத்தா அம்மாவுக்கு நல்லா இருந்தாங்கன்னா நாமளும் நல்லா இருப்போம். அத்தா அம்மாவுக்கு நிறைய காசு பணத்தை எல்லாம் கொடுத்தான்னு வச்சுக்க, அப்போ அவங்க நல்ல ட்ரெஸ் எடுத்து தருவாங்க, நல்ல சாப்பாடு தருவாங்க, நல்ல வீட்டில் தங்க வைப்பாங்க. அப்போ நான் நல்லா இருக்கிறதே, நம்ம அத்தா அம்மா நல்லா இருந்தாங்கன்னா அப்பவும் நான் நல்லா இருப்பேன். இந்த இதுக்கெல்லாம் நீ செஞ்ச உதவிக்கெல்லாம் நாங்கள் நன்றி உள்ளவங்களாக இருக்கணும் அல்லா. நான் உனக்கு நீ சொல்கிறதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிற நன்றி உடையவங்களாக இருக்கணும் ரப்பே. அப்படியாக நன்றி உடையவங்களாக எங்களை நீ ஆக்கு அல்லா அப்படின்னு உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் நபி அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சாங்க. துவா செஞ்சுட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. இது அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்குற ஒரு பெரிய அருள் அப்படின்னு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. இந்த கதையை அல்லாஹ் குர்ஆனில் 27வது சூரா நம்லுங்கிற பேரில் ஒரு சூறா இருக்குது. அந்த சூறாவுக்கு பேர் என்ன தெரியுமா, அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, எறும்புங்கிறது தான் அந்த சூறாவுக்கே அர்த்தம். அந்த டைட்டிலில் ஒரு சூறாவை இறக்கி அந்த சூறாவுக்குள்ளேயே இந்த வரலாறு முழுக்க அல்லாஹ் சொல்லிட்டான். சரியா, வந்தாங்க, பெரும் ஆற்றல் இருந்துச்சு, எல்லாம் எறும்பு பேசுனதை கேட்டாங்க, அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டு போயிட்டாங்க. இப்போ இதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான். இந்த கதையை, இந்த வரலாறை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான். எதுக்கு அல்லாஹ் சொன்னான், எதுக்கு சொன்னான் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இதை பார்த்து சும்மா கதை கேட்டு சூப்பராக இருக்க, நல்ல கதை, எப்போ எறும்புக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு மட்டும் சொல்லலை. அதை கேட்டு அதில் இருந்து நாம் யோசித்து நம்மளும் இது மாதிரியெல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த கதையை அல்லாஹ் சொல்லியிருக்கான். என்னெல்லாம் இந்த கதையில் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நிறைய புரிஞ்சுக்கலாம். முதல்ல என்ன புரியலாம் தெரியுமா, ஒரு சாதாரண எறும்பு. இந்த எறும்பு நமக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே டக்கு டக்கு டக்குன்னு வேலை பார்க்குப்பாரு. இது சிக்கல். இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியே கிளம்புறோம், மழை வரப்போகுதுன்னு தெரியுது, மழை வரப்போகுது, இன்னும் மழை வரல, மழை வர்ற மாதிரி இருட்டிக்கிட்டு இருக்கு, இடி இடிக்குது, மின்னல் வெட்டுது, ரொம்ப குளிர்ந்த காற்று அடிக்குது, மழை வர்ற மாதிரி தெரியுது. அப்போ நம்ம என்ன செய்வோம், வெளியே போகிறவங்க கொடையை எடுத்துகிட்டு போயிடுவோம். இதுதான் முன்னேற்பாடு. எடுத்துகிட்டு போனீங்களா, அப்போ மழை வரப்போகுதுன்னு தெரிஞ்சா இந்த மாதிரி நம்ம ஒரு கொடை எடுத்துகிட்டு போகிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிரமம் வரப்போகுது, ஒரு ஆபத்து வரப்போகுது, ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சால் முதல்ல யோசிக்கணும், நம்ம இது செய்ய போகிறோம், இங்கே இந்த பிரச்சனை வந்தாலும் வந்துடும், பிரச்சனை வந்தால் இந்த மாதிரி ரெடி ஆகிக்கணும்னு முதல்ல நாம் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் வந்துருமா வராதான்னு யோசித்து அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும். எறும்புடைய இதிலேருந்து நமக்கு என்ன கிடைக்கிது, இன்னும் எறும்பு மிதிக்கலை, சுலைமான் நபி எறும்பை மிதிக்கலை, ஆனால் வர்றதை பார்த்த உடனே எறும்பு கெஸ் பண்ணிடுச்சு, ஆஹா வர்றவங்க கிட்ட வந்தாங்கன்னா தெரியாது, நம்ம பொடி பயிலுவோம்,
நம்ம என்ன பெரிய ஆளா? இத்தனோண்டி தான் இருக்கும். அவங்க மேலே உட்காந்துருப்பாங்க, யானைக்கு மேலே குதிரைக்கு மேலே உட்காந்துருப்பாங்க. மேலேருந்து கீழே பார்த்தா கண்ணில் கூட தெரியாது, தெரியாமல் மிதிச்சிருவாங்க. அப்போ நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு ஆபத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு எறும்பு சேஃப்டி பண்ணிக்கிச்சுல. அப்போ நாமளும் நமக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சால் நம்மளே சேஃப்டி பண்ணிக்கணும். ஓகேயா? நம்பர் 1 பாயிண்ட் என்ன? ஓகே, நம்பர் 1 பாயிண்ட். அடுத்து நம்பர் 2, ரெண்டாவது பாயிண்ட் என்ன? இப்போ எனக்கு தெரியுது, நம்ம எல்லாரும் உட்காந்துருக்கோம், ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு தெரியுது. மாட்ட போகிறோம், அடி விழப்போகுது, அல்லது இது ஏதோ கீழே இடிஞ்சு விழப்போகுது அப்படின்னு எனக்கு தெரியுது. மேலே ஓட்ட விழுந்து கிராக்காக இப்படி லேசாக அப்படி நவுண்டுக்கிட்டே வருது. நான் பார்த்துட்டு மெதுவாக எந்திரிச்சு, ஆகா மேலே விழுந்தாலும் விழுந்துருப்பா அப்படின்னு மெதுவாக கதவை திறந்து உங்கள்ட்ட எல்லாம் ஒன்றும் சொல்லாமல் நான் வெளியே போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. நீங்களாம் என்ன செய்வீங்க? மாட்டிக்குவீங்க. ஆனால் உண்மையில் ஒரு நல்ல மனுஷன் எப்படி இருக்கணும்னு கேட்டால் எப்படி இருக்கணும்? மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லணும், எல்லாரையும் அலர்ட் பண்ணணும். எப்பா வா வா வா, நான் என்ன மட்டும் பார்த்துக்க கூடாது, எல்லாத்துக்கும் ஆபத்து வருது அப்படின்னா எல்லாத்தையும் அதுலேருந்து பாதுகாக்கணும். அவன் தான் நல்ல முஸ்லீமே, அவன் தான் நல்ல மனுஷன். அப்போ அங்கே விழப்போகுதுன்னு உடனே எல்லாம் கிளம்ப வெளியே போ கீழே விழப்போகுது அப்படின்னு எல்லாத்தையும் பாதுகாப்பாக சேஃப்டியாக வெளியே கொண்டு போயிடணும். இப்போ அந்த எறும்பு என்ன பண்ணுச்சு? அதுக்கு தெரியுது, ஒரு எறும்புக்கு தெரியுது, மற்றதெல்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்கு, அங்கே ஏறி குதிச்சு இப்போ கதை பேசிக்கிட்டு உட்காந்துருக்கு, இங்கே வர்றதை கவனிக்காமல் உட்காந்துக்கிட்டு இருக்கு. இந்த அம்மா எறும்புக்கு மட்டும் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே இந்த எறும்பு என்ன பண்ணுச்சு? உடனே எல்லாரையும் கூப்பிட்டு கிளம்புன்னு கிளம்பிச்சுல. அப்போ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன புரியணும்னா, யாருக்காவது நமக்கு துன்பம் வரப்போகுதுன்னு சொன்னால் நம்மளை மட்டும் காப்பாற்றிக்க கூடாது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம யாரெல்லாம் அதில் பாதிக்கப்படுவாங்களோ எல்லாத்தையும் சேர்த்து காப்பாற்றணும் அப்படிங்கிற பாடத்தையும் இந்த கதையிலிருந்து நாம் புரிஞ்சுக்கணும். 2 பாடம் நம்பர் 2. அடுத்து பாடம் நம்பர் 3. மூணாவது பாடம் என்ன அப்படின்னா, இப்போ அந்த எறும்பு இருக்குல்ல, அவங்க அங்கேருந்து வராங்கல்ல, வர்றவங்க எப்பா சுலைமான் வராரு, அவங்க படம் வருது, எல்லாம் காட்டா மாதிரி வரான் பாரு, யானை பாரு, எம்மா நண்டிக்கு இருக்கு பாரு, காலு இவ்வளோ பெருசு இருக்கு பாரு, மிதிச்சு சமட்டி போடுவான் அப்படின்னு சொல்லலை. அது என்ன சொல்லுது? தெரியாமல் மிதிச்சிருவாங்கப்பா, அவங்களுக்கு தெரியாதுப்பா, அவங்களாம் நல்லவங்க. சுலைமான் நபி நல்ல மனுஷன் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா? நல்லவங்க நமக்கெல்லாம் கேடு செய்வாங்களா? சும்மா வந்து நம்மளை மீச்சு சாவடிப்பாங்களா? தேவையில்லாமல் நம்ம எல்லாம் கொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாதுப்பா, தெரிஞ்சால் தப்பு செய்ய மாட்டாங்க, தெரியாமல் தப்பு செஞ்ச வாய்ப்பு இருக்குது. அப்போ அடுத்தவங்க மேலே என்றைக்குமே தப்பே அவங்க செஞ்சால் கூட நாம் நல்லெண்ணம் வைக்கணும். நாம் எப்படி வைக்கணும்னா, நல்லவங்க தான்ப்பா, தெரியாமல் நடந்திருக்கும்ப்பா, இதுக்கெல்லாம் போட்டு நீங்கள் அப்படியெல்லாம் வேணும்னா பண்ணுனாங்க. வண்டியில் போய்கிட்டே இருந்தோம், ஒருத்தர் இடிச்சிட்டாரு, பக்கத்தில் ஒருத்தர் இடிச்சிட்டாருன்னொன்னே எப்படியா இடிக்க போனேன் அப்படின்னு சண்டைக்கு போகக்கூடாது. ஏன்னா மெனக்கெட்டு இடிக்கிறக்காண்டியே வீட்டில் இருந்து பெட்ரோல் போட்டு கிளம்பி வர்றாங்க. அவர் எங்கேருந்தோ ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்காரு, அவசரத்தில் தெரியாமல் இப்படி திருப்புக்கு மேலே இப்படி திருப்பி விட்டார், டக்குன்னு திடீர்னு பிரேக் பிடிக்காமல் போயிடுச்சு, நம்ம வண்டி மேலே மோதிருச்சு. உடனே எப்படி என் வண்டி இடிக்க போச்சு, இங்கே பாரு பெயிண்ட் போயிடுச்சு பாரு, நான் கீழே விழுந்துட்டேன் பாரு, நீ எப்படி பண்ணலாம் வைக்கலாம், அப்படி இப்படின்னு சண்டைலாம் போடக்கூடாது. சரி, தெரியாமல் தான் நமக்கு தெரியுதுல்ல, தெரியாமல் தான் நடந்துச்சுன்னு தெரியுது, நடந்து போய்கிட்டே இருக்கிறோம், ஒரு ஆள் கால் மேலே நம்ம கால் பட்டு மிதிச்சிட்டோம். மிதித்த உடனே அறிவு இருக்கா அவனுக்கு, ஆள் இருக்குது தெரியுதா இல்லையா அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்? தெரியாமல் தானே மிதிச்சாங்க, நமக்கே தெரியுது, வேணும்னு மிதிக்கலை. வேணும்னு மிதிச்சா எப்படி மிதிப்போம்? நங்குன்னு மிதிப்போம். மிதிக்கணும்னு மிதிச்சோன்னு வச்சுக்க, ஏதாவது அவன் தப்பு பண்ணினா அவனை அடிக்கணும் மிதிக்கணும்னு நினச்சி மிதிச்சா ஓடி டங்குன்னு மிதிப்போம். ஆனால் அவர் அப்படி மிதிக்கலை, போகிற போக்கில் லேசாக கால் பட்டுருச்சு. அப்போ அவர் தெரியாமல் தான் பண்ணியிருக்காரு. அப்போ அடுத்தவங்களை பற்றி நம்ம முதல்ல என்ன முடிவுக்கு வரணும்னா, எது செஞ்சாலும் அவங்க நல்லவங்க தான், சரியாக தான் செஞ்சாங்க, தெரியாமல் தான் இந்த தப்பு பண்ணிட்டாங்க அப்படி நாம் நினைக்கணும். பாடம் நம்பர் 3. பாடம் நம்பர் 4. 4வது பாடம் என்ன அப்படின்னா, எறும்பு விட்டுருங்க, இப்போ சுலைமான் நபிக்கு வாங்க. சுலைமான் நபி அங்கேருந்து வந்தாங்க, அற்பமான எறும்பு பேசிக்கிட்டு இருக்கு, பலவீனமாக இருக்குது. சுலைமான் நபியோட கம்பேர் பண்ணனா இந்த எறும்பு ரொம்ப சின்னது, அதை மிதித்தாலும் யாரும் கேட்க போகிறதில்ல. உடனே சுலைமான் நபிக்கு எதிராக கோர்ட்டில் வந்து கேஸ் அது மனு கொடுக்க போதா, எங்களை மிதிச்சிட்டாரு, எங்கள் ஆட்கள் 4 பேர் செத்து போயிட்டாங்க, அதனால் எங்களுக்கு நீதி வேணும்னு கேட்க போதா? ரொம்ப அற்பமானது, சத்தம் போடுறதே வெளியே கேட்காது, அது இவரை தவிர வேறு யாருக்கும் புரியவும் செய்யாது. அப்படி இருந்தால் கூட
பலவீனமான எறும்புகள் இருந்தாலும் அதுக்கும் ஒரு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு படையெல்லாம் நிப்பாட்டி எல்லாரையும் உள்ளே போவிட்டு அந்த எறும்புகளை மிதிக்காமல் சேஃப்டியாக போனாங்கல்ல. அப்போ நாமளும் நமக்கு கீழே நம்மளை விட பலவீனமாக யாராவது இருந்தாங்கன்னா, நம்மளை விட சின்ன வயசில் இருப்பாங்க, நம்ம 2ஆம் கிளாஸ் படிப்போம், நம்ம தம்பி 1ஆம் கிளாஸ் படிப்பான், எல்கேஜி படிப்பான், அவன் சின்ன பையன் தானேன்னு அடிச்சிடக்கூடாது. அவனுடைய உரிமைகளை நம்ம தான் பாதுகாக்கணும். சரியா? சுலைமான் நபி பெரிய ஆளாக இருந்தாங்க, அற்பமான எறும்பு தானே நான் அசால்ட்டாக போகலை, எறும்பு என்ன செஞ்சிடும் அப்படின்னு நினைக்கல, எறும்பு வீழ்ச்சிட்டு போவேன்னு திமிரா போகலை. அப்போ அந்த எறும்பை பாதுகாக்கணும்னு நினச்சாங்கல்ல. நாம் ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம தம்பியை கூப்பிட்டு போகிறோம், தங்கச்சியை கூப்பிட்டு போகிறோம், நம்ம தான் அவங்கள பாதுகாக்கணும். நம்மளை விட சின்ன வயசில் இருக்கிறாங்க, நம்ம தான் அவங்கள பாதுகாக்கணும். ஓகேயா? அடுத்த பாடம் என்ன? பாடம் நம்பர் 5 என்ன? தேங்க்ஸ் சொல்லணும். வெரி குட். எல்லாம் கை தட்டுங்க. சூப்பராக சொல்லிட்டாங்க. அல்லாஹ் இவ்வளவு கொடுத்தான்ல, நிறைய கொடுத்தான்ல, கொடுத்த உடனே அல்லாவுக்கு நன்றியோடு இருக்குன்னு நினச்சாங்கல்ல, அல்லாவுக்கு நன்றி செலுத்தினாங்கல்ல, இது அல்லாஹ் கொடுத்த அருள் அப்படின்னு நினச்சாங்கல்ல. ஆனால் இப்போ நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம்? நம்ம இப்போ நிறைய மார்க் எடுத்துட்டோன்னு வச்சுக்க, நான்லாம் பெரிய ஆள் தெரியுமில, அவன்லாம் ஃபெயில் ஆயிடுவான், அவன் 35 மார்க் தான் எடுப்பான், 25 மார்க் தான், நான் தான் ஃபஸ்ட்டு, நான் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு மற்றவங்களை இழிவாக பார்க்குறது, தங்களை ரொம்ப பெருமை அடிக்கிறது. அல்லாஹ் கொடுத்தான், நீ என்ன பெரிய இந்த ஆற்றலை கொடுத்தவன் அல்லாஹ், இந்த அறிவை கொடுத்தவன் அல்லாஹ். அதனால் அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவனா பணிவாக நாம் இருக்கணுங்கிற பாடம் நம்பர் 5 சுலைமான் நபியிடமிருந்து நாம் கற்றுக்கிறோம். பாடம் நம்பர் 6 எத்தனை பாடம் பாரு, ஒரே ஒரு சின்ன மேட்ரு தான், வந்தாங்க பேசிச்சு போசிச்சு அவ்வளோதான் கதை. ஆனால் அது உள்ளுக்குள்ளே அல்லாஹ் நமக்கு எவ்வளோ செய்தி சொல்கிறான் பாரு. பாடம் நம்பர் 6 என்ன? எப்போதுமே பெரிய ஆட்கள்கிட்ட நம்ம பெரிய ஆளாக இருக்கணும்னு வச்சுக்க, நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சின்ன பையலுக்கு தெரியாதுன்னு நினைக்கக்கூடாது. சின்ன பையன் அவனுக்கு என்னப்பா தெரியும், நம்மளே அப்படி சொல்லுவாங்க, பெரியவங்களாம் பேசுவாங்க சில நேரத்தில், அவனுக்கு என்ன தெரியும் சின்ன பையன், அவன் பேச போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கே அப்படின்னு. இப்போ சின்ன பையனா அவனுக்கு விவரம் தெரியாதா? அவன்கிட்டையும் நிறைய நல்ல கருத்துக்கள் இருக்கும், அவனும் கரெக்டாக சில விஷயத்தை சொல்லுவான். அதனால் நல்ல விஷயம் என்பது பெரிய ஆள்கிட்ட இருந்து தான் வரணும்னு அவசியம் இல்லை, சின்னவங்கள்ட்ட இருந்து கூட, பலகீனமானவங்கள்ட்ட இருந்து கூட வரலாம் என்கிற பாடமும் அப்படி தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் நம்மளை விட சின்னவங்களாக இருக்கிறவங்களையும் நம்ம மரியாதையோடு பார்ப்போம், அன்போடு பார்ப்போம், பாசத்தோடு பார்ப்போம். இல்லாட்டி பெருமையோடு போ அப்படின்னு விரட்டி விட்டுருவோம். அவன்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பாடம் கிடைக்காம போயிடும். ஓகேயா? அப்போ இந்த சுலைமான் நபி, அந்த மன்னராக இருந்த சுலைமான் நபியுடைய வரலாற்றிலிருந்து இவ்வளவு பாடங்கள் நமக்கு கிடைக்குது. இந்த பாடத்தை எல்லாம் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ். சுலைமான் நபியுடைய வரலாற்றில் இருந்து கிடைக்கிற எல்லா பாடங்களையும் நாங்கள் வாழ்க்கையில் கடைபிடிப்போம். சரியா? கடைபிடிப்போமா? இன்ஷா அல்லாஹ். ஓகே, நல்லது.